தேவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படி இருக்கிறதான ஒரு செய்தியை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு தேவத்திற்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு தேவனுடைய சித்தத்தை அந்த வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்கு தேவையான அனைத்தையும் அவர் நமக்கு தந்து அருளிவிட்டார். நாம் அதை விசுவாசத்தினாலே மட்டுமே பெற முடியும். வேறு எந்த விதத்திலும் நாம் அதை பெறவே. அவிசுவாசம் தேவன் நமக்கு எதை கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அதை பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் தேவன் விடுகிற கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணினார். அவள் அவிசுவாசம் அதற்கு ஒரு தடையாக இருந்ததை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அவிசுவாசம் இயல்பாகவே உள்ளத்தில் இருக்கும். ஏன்னா ஒன்று இருள் இருக்கும், அது வெளிச்சம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிப்போம். அதே போல விசுவாசம் இல்லாத பட்சத்தில் இந்த அவிசுவாசம் உள்ளத்திலே இருக்கும். அது சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது, எதிர்மாறான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது விசுவாசம் வெளிப்பட வேண்டிய அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்திலே அவிசுவாசம் வெளிப்பட்டு அந்த சூழ்நிலையை அவர்கள் மேற்கொள்ளும்படியாக சூழ்நிலைகளுக்கு அவர்கள் விட்டு கொடுத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவிசுவாசம் செயல்படுகிறது. ஆனால் விசுவாசம் நேரடியாக செயல்படும். சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு தேவையான கிருபையை பலனை நமக்கு தருகிறது. விசுவாசம் தேவனுடைய வசனத்தை காதிலே கேட்பதன் மூலமாக நம் உள்ளத்திலே அது வருகிறது. விசுவாசம் தானே வந்துடுறதில்லை, வசனத்தை தொடர்ந்து காதிலே கேட்பதன் மூலமாக உள்ளத்தில் விசுவாசம் வருகிறது. வேற எந்த வழியும் வர முடியாது. இப்படி வந்த விசுவாசம் பல வழிகள் நாம் வெளிப்படுத்த முடியும். அதை ஜெபத்தில் வெளிப்படுத்த முடியும், அதை ஆராதிப்பதிலே நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும், அதை அறிக்கை செய்வதிலே விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும், மற்றும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலே விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். மற்றெல்லாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வழிகள் தான். அது ஜெபமாக இருக்கட்டும், அது உபவாசமாக இருக்கட்டும், அது விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும், அது பாடலாக இருக்கட்டும், அது துதியாக இருக்கட்டும், விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வழிதான். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வழியாக இல்லாமல் வெறும் ஜெபமாக, விசுவாசம் கலக்காத ஜெபமாக, ரெண்டு ஜெபம் இருக்கு. வெறும் ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபம் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பெறுவீர்கள். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கு, வெறும் ஜெபமும் இருக்கு. அநேக மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசத்தை ஃபில் பண்ணிட்டு ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. விசுவாசமே இல்லாமல் ஜெபிக்க முயற்சி செஞ்சு அதை தோல்வி அடைஞ்சு போயிடுவாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுல இப்போ என்ன அவங்களுக்குள்ள அவங்க அடுத்தவங்களுடைய விசுவாசம் சார்ந்திருக்க முயற்சி செய்வார்கள். அது கொஞ்ச நாள் நல்லா செய்யும், அதுக்கப்புறம் அதுவும் செயல்படாமல் போயிடும். ஆனால் தேவன் எப்பவுமே ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே தேவனத்தில் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். யாரையுமே டெபத்தில் தேவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே தேவனிடத்தில் தேவனை அணுக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் விசுவாசம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து கேட்பது மூலமாக விசுவாசம் வருகிறது. விசுவாசம் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, வசனத்தை ஒரு முறை கேட்டால் விசுவாசம் வந்ததில்லை. வசனத்தை நீங்கள் கேட்க அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் பலம் அடைந்து ஆரம்பிக்கிறது, ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிக்கிறது, அப்படியே உறுதியாக இருக்கு. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் அப்படியே உறுதியான விதத்தை நமக்கு தருகிறது. விசுவாசம் உடனே அந்த விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும், அப்பதான் நிற்கும். அதுதான் பாடுறோம், ஜெபமாக ஜெபிக்கிறோம், அறிக்கையாக அதை செய்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் விசுவாசம் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் கீழ்ப்படுகிறதான அந்த ஒரு மனப்பான்மை அவருக்குள்ளே இருக்கவே இருக்காது. கீழ்ப்படியாமல் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம் இருந்தும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. விசுவாசம் சில நேரத்தில் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறாங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், விசுவாசி எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிச்சு அவனை எதிர்க்கும் போது அவன் ஓடி போவான். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் வெறும் விசுவாசம் எதிர்த்து போனீங்கன்னாக்கா அங்கதான் பார்த்தீங்கன்னா விசுவாச கையாளர்களோட தோல்வியடைஞ்சு போகிறோம். ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்கள், விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதன் பிறகு விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கீழ்ப்படியாமல் வேறு வசனத்துக்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் சரியான விதத்திலே நாம் அறிந்து நம்முடைய கீழ்ப்படுதல் நாம் கொடுக்காமல் போகும் பொழுது
அங்கே பார்த்தா பிசாசு வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான். அங்கே தேவனுடைய வார்த்தையில் அற்புதங்கள் பெற முடியாமல் போயிடும். அந்த விசுவாசம் வந்து அங்கே வேலை செய்யாமல் பிரயோஜனப்படாமல் போயிடும். மூன்றாவது காரணம் பேசியிருந்தோம் மன்னியாமை. தேவன் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார். யாராலுமே அதை செய்ய முடியாது. நம்மளாலும் மற்றவர்களாலும் இந்த பாவத்துக்கு வெளியே வரவே முடியாது. இந்த பாவக்கடனை அடைக்கவே முடியாது. எவராலும் அடைத்து தீர்க்க முடியாத பாவக்கடனை தேவன் அடைத்து தீர்த்து நம்மால் சம்பாதிக்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்து அதை சோதரிக்க முடியாத ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ரட்சிப்பதற்கு தேவனுடைய இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நாம் பெற்று இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வந்து சோதரிக்கிற நிலையில் நாம் இருந்தோம். நம்முடைய சக மனிதர்களை நாம் மன்னிக்காமல் போகும்போது அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெற்றனுபவிக்க முடியாமல் உபாதிக்கிறவன் கையிலே தேவன் என்ன பண்ணாரா, மன்னிக்காத ஒரு மனுஷனை அந்த ராஜாவை கொடுக்குறான். அந்த ஊமையில பார்த்தோம். அதேபோல் உபாதிக்கிறவன் சொன்னால் தொந்தரவு கொடுக்குறவன், சித்திரவதைப்படுத்துறவன், உங்களை ரொம்ப உபத்திரப்படுத்துறவன், உங்களை ரொம்ப தொந்தரவாக இருக்கிற ஒரு மனுஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கலாம், அது நீங்கள் வசிக்கிற இடத்துல இருக்கலாம், அது உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், அது எங்கே வேணாலும் இருக்கலாம். உபாதிக்கிறவங்கிட்ட போய் நீங்கள் சிக்கிறீங்கனாக்கா என்ன காரணம்னாக்கா நீங்கள் வந்து சக மனிதர்களை மன்னிக்காமல் போகும்போது எங்கே நீங்கள் எஸ்டே போனால் அங்கே ஒரு ஆள் இருப்போம், அவங்க தொழில் கொடுத்து வீட்டிலேருந்து நடந்து போய் அங்கே ஒரு ஆள் இருப்பான் தொழில் கொடுத்து, அங்கே வேலைக்கு போய் அங்கே ஒரு ஆள் தொழில் கொடுத்துருப்போம். எங்கே போனாலும் இந்த தொந்தரவு ஆட்கள் போய் நீங்கள் சிக்க வைக்க. பிரச்சனை வந்து வீட்டில் கிடையாது. எங்கேனாக்கா நீங்கள் மற்ற மன்னிக்காம போனதான் நீங்கள் வேலைக்கு போனால் அந்த பிரச்சனை அங்கே இருக்கும். நீங்கள் போனால் உபாத்திரிக்கு போய் சிக்குவீங்க. ஏன் சிக்குவீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசீர்வாதம் வரதுக்கு பதிலாக உங்களுக்கு உபத்திரவங்களும் உபாதைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒத்து வராத சில நபர்களும் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் உங்களோட சக மனிதர்களை நீங்கள் மன்னிக்காமல் போகும்போது ஆசீர்வாதம் வரதுக்கு பதிலாக இது வந்துடுது. மன்னிப்பை பெற்றதும் கூட அந்த மனிதன் மீண்டும் தண்டிக்கப்பட்டான். மிகப்பெரிய தொகையை அந்த ராஜா அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனுக்கு கீழே இருந்த இன்னொரு மனுஷன் ஒரு சிறிய தொகையை அவனுக்கு மன்னிக்க மனமில்லாமல் போனபடினாலே அந்த ராஜா அதை கேள்விப்பட்ட பொழுது அவனை பிடித்து அவனை உபாதிக்கும் கையிலே ஒப்பு கொடுத்தான். எல்லாத்தையும் நீ கொடுத்து திருமளவும் உபாதிக்கும் கையில் என்ன பண்ணா அந்த மன்னிக்காத மனிதனை ஒப்பு கொடுத்தான். அதே போல சில நேரங்களில் இந்த மன்னியாமை இப்படிதான் வேலை செய்கிறது. நாலாவது ஒரு குறிப்பை சொல்லாமல் விட்டுட்டான். ஏன் விட்டேனாக்கா அது அவ்வளோ அவசியம் நினச்சா ஆண்டு அதை சொல்லும்படியாக அதை போதிக்கும்படியாக மீண்டும் அதை நான் உணர்ந்தபடினாலே நான் அதை உங்களுக்கு மீண்டும் அதை கோரிக்கை வருகிறேன். நாலாவது ஒரு தரன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை. அது பேர் அரண்கள். என்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அரண்கள் சொன்னால் வலுவான எண்ணெய் தவிர்க்கிறது. எவ்வளோ வசனம் கேட்டாலும் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். அப்படியே உண்மையே ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும். சில பேர்லாம் நடக்காது, முடியாது, கிடைக்காது, இது சரிப்பட்டு வராதுன்ற அப்படியே வலுவான எண்ணங்களால் ஒரு சூழப்பட்டு அதுக்குள்ள அவங்க இருப்பாங்க. ஒரு கோட்டை மாதிரி ஒரு நாட்டுடைய மதில் சூழலாம் அரண்கள் சுற்றி கோட்டை கட்டி வச்சிருக்கிறது. அல்லது சிறைச்சாலையை அரண்கள் என்று சொல்லுகிறோம். அதை விட்டு வெளியே விட முடியாது. அவங்க ஜெயிலில் இருக்கிற மனுஷனை அவங்கள ரிலீஸ் பண்ணாத வெளியே வர முடியும். அதுபோல் ஒரு சிறையில் போய் அப்படியே இருக்கிறது, இல்லை ஒரு வலுவான கோட்டைக்குள்ள அப்படி இருக்குது. வசந்த நிறைய கேட்பாங்க, திரும்ப அவங்களுக்குள்ள அந்த பழைய அவிசுவாசம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தேவன் என்ன பண்ணுறான், வேற வசனம் வாங்கி சமட்டி எடுத்து அந்த அரண்களை உடைச்சி தேவன் அதை சுக்குறாக இருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் அதை ஒத்துழைக்கும் போது இந்த அரண்கள்லாம் ஒன்று முற்போக்கான அரண்கள் இருந்தால் அது பிற்போக்கான எண்ணத்தை உள்ள அனுப்பாது. பாசிட்டிவ் திங்கிங் ஒரு அரणाக இருந்துச்சுன்னா அது பிற்போக்கான எண்ணத்தை உள்ள அனுப்பவே அனுப்பாது. விசுவாசமாக இருக்கிற மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் உள்ள போகாது. அவிசுவாசமாக இருக்கிற மனுஷனுக்குள்ள விசுவாசம் உள்ள போகிறது கஷ்டமாக. ஏதோ ஒன்றில் அவன் உள்ள இருப்பான். ஒன்று அவிசுவாசங்கிறாங்கள உள்ள இருப்பான். விசுவாசம் சப்போஸ் அவன் கேட்கறாலும் உள்ளே போய் அது உட்காராது. அந்த நேரத்தை கேட்கறது சுவாரஸ்யமாக இருக்காது, நடந்துட்டோம்னா தெரியும். ஆனால் உள்ளே போய் உட்கார கஷ்டமாயிடும். அது என்ன பண்ணனா, இந்த அரணை உடைச்சி அந்த அரணை உருவாக்கணும். எந்த அரணை உடைச்சி இது முடியாது, நடக்காது, கிடைக்காது, இது சரிப்பட்டு வராது, இதெல்லாம் குற்றவுள்ள அரணெல்லாம் உருவாயிடும் சிலருக்கு. நான் வந்து சரியான கிடையாது, நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆளும் கிடையாது, எனக்கு இதெல்லாம் நடக்கிறது கரெக்டு தான், நியாயம் தான், இப்படியான பிஸ்னஸ் உருவாக்கி வச்சுக்கோங்க. தேவன் பாவங்கள்லாம் மன்னிச்சு நீங்களாம் பெற்றுக்கொள்ளலான்ற நிலையில் அவரே நீதியாக நின்றா கூட நீங்கள் சரியில்லாதவங்க கிடைக்காத நானும் உருவாக்கி வச்சிருப்பான். அதெல்லாம் உடச்சி காலி பண்ணுறது தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பார்த்தா இதெல்லாம் உடச்சி காலி பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் போதிக்கிறாரு. 2 Corinthians 10 அதிகாரம் 4 வசனம் முதல் 5 வசனம் வரை
எங்களுடைய போர் ஆயுதங்கள். ஒரு போர்க்காலத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், நாம் அடிக்கலாம் அடிச்சிடுவோம், நம்ம அடிக்கலாம் நீதான் இருக்கலாம் பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது? எங்கே பார்க்கக்கூடாது? போட்டின்னு வந்துட்டாக்கா அதெல்லாம் எப்படி போட்டிக்கு வரக்கூடாது. அதெல்லாம் பார்க்கறனால போட்டிக்கு வரக்கூடாது. போட்டின்னு வந்துட்டா அவன் எவ்வளோ நேசிக்கப்படக்கூடிய நபராக இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அங்கே ஜெயிக்கிற வழி தான் பார்ப்போம். என்ன பண்ணோம்? போட்டியில் ஜெயிக்கிற வழி தான் பார்ப்போம். எப்படி போட்டிக்கு வரவே கூடாது. ஒன்று போருக்கு வரக்கூடாது. போருக்கு போயிட்டா சண்டை போட்டு ஜெயிக்கிற வழி தான் பகல அவன் ஒன்று அடிச்சுட்டு போயிடுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு யுத்த காலத்தில் இங்கே இருக்கிறோம். ஒன்று பிசாசனை மேற்கொள்றோம், நாம் பிசாசை மேற்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஏற்கனவே சில கோட்டைகள் கட்டி அந்த கோட்டைக்குள்ள வச்சிருக்காங்க லட்சியத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த கோட்டையெல்லாம் உடைக்கிற வேலையை தேவை செய்கிறார். என்னன்னாக்கா இங்கே அப்போஸ்தலன் பவுல் போதிக்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள். ஒரு ஆயுதத்தை வச்சு தான் ஒரு வேலையை செய்ய முடியும். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஒரு வேலை நடக்கவே நடக்காது. ஒரு பலன்னா ஒரு கிரபாரையோ இல்லை மண்வெட்டியோ இல்லை ஒரு ஜேசிபியோ வச்சு தான் ஒரு பலத்தை என்ன பண்ணுறோம் தோன்றோம். ஆயுதம் இல்லாமல் ஒரு எவ்வளோ பேர் திறமைசாலி இருந்தாலும் ஒரு டாக்டரோட ஒரு கருவிகள் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது இல்லையா? அப்போ ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பில்டிங் கட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தா பில்டிங் கட்டவே முடியாது. அப்போ ஒரு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துகிறோம். அவர் சொல்கிறாரு, அது என்ன ஆயுதம்னாக்கா தேவனுடைய வார்த்தை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வாயுத வர்க்கம் சொல்லி வருது, அது எபேசியரில். இங்கே வந்து சுருக்கம் போர் ஆயுதம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாக்கிற ஆயுதம், எதிர்த்து தாக்குகிற ஆயுதம். ஆமீன் பட்டயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்து தாக்குகிற ஆயுதம். மீதி பட்டயங்கள்லாம் மீதி ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாக்கிற ஆயுதம். லட்சுமி என்னும் தலைச்சீரா அந்த தலையை பாதுகாக்குது. நீதி என்னும் மார்க்கவசம் அதனுடைய நெஞ்சை அப்படியே அம்பு போய் தொலைச்சிற அளவுக்கு பாதுகாக்கிறது. அது விசுவாசம் என்னும் கேடகம். அது வந்து சத்தியம் என்னும் கச்சை. அது வந்து ஆயத்தம் என்னும் பாதரட்சம் சொல்லி எபேசியரில் வரும். அது அப்புறம் கம்பேர் பண்ணி நான் போதிக்கிறேன். அது வந்து சர்வாயுதம் வர்க்கம். அது தரிச்சு நிற்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. இது வந்து அதோட ஒரு ஸ்டெப் மேலே சொல்கிறாரு. என்னக்கா நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்களை தாக்குறீங்க. அது ஒரு விஷயம். அது உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தேவனுடைய வல்லமை கொண்டு. ஆனால் சில ஆட்களுக்கு அப்படி முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் ஏற்கனவே ஒரு அரண்று உருவாகிருக்கும். அவிசுவாசம், அவநம்பிக்கை, இது முடியாது, நடக்காது, கிடைக்காது, நான் சரியில்லை, நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது, நான் அவ்வளோ படித்தவன் கிடையாது, நான் அவ்வளோ திறமசாலி கிடையாது, நான் அவ்வளோ பெரிய பட்டதாரி கிடையாது, நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாது, நான் எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியும், வரம்பு கொடுக்குற வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரண பிசாசு உருவாக்கி வச்சுருக்கோம். உங்களுக்காக இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தும் மிகப்பெரிய சோம்பேறிகளாக நீங்கள் இருப்பீங்களா? அதை விட்டு துர்பாக்கி மேற்கொண்டு புரியாம சொல்றேன். ஒரு அப்படியே 50 பேஜ்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் 50 பேஜில் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு. நீங்கள் 2 பேஜ் படிச்சுட்டு ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சோம்பேறி யாரும் எல்லாத்தையும் ஓரம் கட்டு அந்த மாதிரி படிச்சு முடிச்சு தான் நீங்கள் டீ விடுவீங்க. நான் நீங்க அது என்னதான் இருக்குது முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு 50 பேஜையும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா தண்ணி கூட குடிக்க வந்துடும் எழுந்து அப்படின்னு. அதுபோல் தேவனுடைய வார்த்தை இவ்வளோ கொடுக்கப்பட்டிருந்தோம். அதை நீங்கள் சரியாக வாசிக்காமல் அதை சொல்கிறத நீங்கள் கேட்காம நீங்கள் மற்ற காரியங்களை கவனம் செலுத்திங்கன்னா ஆவிக்குரிய நிலையில் அடிமட்ட சொல்றீங்க யாரும் இருக்க முடியாது. இது அவ்வளோ பேர் சொத்து கையில் கொடுத்து டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்து அது உங்களுக்குன்னு சொல்லியும் உங்களை குறித்துன்னு சொல்லியும் நீங்கள் 2 பேஜ் மட்டும் படிச்சு வச்சிங்கனாக்கா உங்களை விட மிகப்பெரிய சோம்பேறிகள், ஏமாளிகள், கோமாளிகள் யாரும் இருக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அதை சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ பேர் சொத்து அது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வரம்புக்குட்பட்ட உழைப்பையும் வருமானத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்று உங்கள் கையில் டாக்குமெண்ட்டாக இருக்கு, அதை விட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒன்றும் சம்பத்தை கொடுக்க போகிறது கிடையாது. சொத்தையும் சம்பத்தையும் கொடுக்க முடியும். ஏற்கனவே சுதந்திரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்குது.
இப்போ சில மக்களுடைய உள்ளத்துக்கு வெளிவர முடியாத பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இந்த அவிசுவாசம் சில பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் ஏன்னா அவங்க சொல்லிட்டு அதை பிடிச்சிடுவாங்க. அது கேட்குறது தப்பு இல்லை. உங்களுக்கு இவ்வளோ பிபி இருக்குது, இவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அவங்க ரிப்போர்ட்லாம் சொல்கிறது அவங்க கேட்குது. அதையும் பிடிச்சிட்டு தான் தப்பு. அதே பிடிச்சிடும். அவங்க சொல்கிறதும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் சொல்லிக்கலாம், டெஸ்ட் தான் சொல்லிக்கலாம். எதுவும் சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயத்தில் உங்களால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், இவ்வளோ தான் சொத்து சேர்க்க முடியும், இவ்வளோ வாங்க முடியும், இவ்வளோ வாங்க முடியும். ஒரு லிமிட் வைப்பாங்க. ஏதாவது வட்டத்தில் வந்து வச்சுவாங்க. ஒன்று உங்களை ட்ரீட்மெண்ட் வட்டத்தில் வைப்பாங்க, இல்லை உங்களை பொருளாதார பற்றாக்குறை வட்டத்தில் வந்து வைப்பாங்க. இதுக்கு மேலே உங்களால் வெளியே வர முடியாதுன்றாங்க. அது உடைக்கிறது ஆறு. அது அரண் என்னது? இது உடைச்சி வெளியே வரணும். இது உடைச்சி அது வெளியே வரணும்னா கர்த்தர் செய்கிறாரு. அதை இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு என்னன்னாக்கா, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் ஆயிரம். மாம்சம்னாக்கா வெறும் ஐம்பொருள் அறிவு கொண்டு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. டாக்டர் சொன்னதாக இருக்கட்டும், அது உங்களுடைய சொந்த உழைப்பு அறிவு அனுபவம் சொன்னதாக இருக்கட்டும், அது உங்களுக்கு மற்றவருடைய ரிப்போர்ட்டாக தான் இருக்கட்டும். என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாம் இராமல் அதை அப்படியே நீங்கள் திங்க் பண்ணால் அதுவும் காரணமாக இருக்கும். கட்சி அதுக்குள்ளது வெளிவர முடியாது. லாஸ்ட் வரை நீங்கள் அதை நம்பிட்டு இருப்பீங்க. இவ்வளோதான் வாழ்க்கை நம்பிட்டு இருப்பீங்க. அதுதான் அரண். அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுறைகளாக இருக்குது. அரண்களாம் உடைச்சி காலி பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆயுதம் தான் தேவனுடைய வார்த்தையை போதிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அது இந்த வேலையை செய்து மக்கள் இந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் வெளியே வர முடியாத தேங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை அந்த வட்டத்துக்கு வெளியே கொண்டு வருது. அந்த சிறையை உடைச்சி அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்கள வேற ஒரு லெவலில் கொண்டு நிற்குது. அவங்க ஏற்கனவே ஒரு அரணில் இருக்கிறாங்க, அந்த அரனை உடைக்கிறாருங்க பவுல். இப்படிதான் உடைக்கணும்னு சொல்கிறாருனாக்கா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக அரனை உடைக்கணும் ஒரு வசனம். இன்னொரு வசனம் வரும், அரனை உருவாக்கணும் வரும். அதையும் வாசிக்கிறேன். அது சகரிய 9 வரும். இப்போ இதை மட்டும் படிப்போம், அப்புறம் அதுக்கு போயிடுவோம். ஒரு 2 Corinthians 10:4-5 பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நமக்குள்ள நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய சுற்றுச்சூழல், நம்ம அறிந்திருக்கிற விஷயங்கள், கற்றறிந்திருக்கிற விஷயங்கள், நாம் செய்கிற வேலை, இது நிமித்தமாக உருவாயிருக்கிற ஒரு அரண். நீ இவ்வளோதான் நீ சொல்லி பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம். ஒரு இன்ஜினியர் விஷயம் இன்ஜினியர் தான் நம்புவோம். லாஸ்ட் நீ கிறிஸ்துவ பெரியாருன்னா அதெல்லாம் இருக்காங்க. நான் ஒரு இன்ஜினியர் நம்புவோம். நீ டாக்டர் சொன்னால் நான் லாஸ்ட் டாக்டர் நம்புவோம். அது தாண்டி நல்லது. அது அறிவினால் வந்த அரண். என்ன அறிவு அவன் ஒரு வரம்புகள் வைக்குது. அவன் டாக்டர் தான் அறிவு அவன் தான் நம்ப முடியாது. அதை எப்படி செஞ்சுவான், நான் இதுதான் பண்ணுவேன். அறிவு ஒரு அரண் உண்டாக்குது. நீங்க எதெல்லாம் கேட்டு வாழ்க்கையில் நீங்க கற்று அறிவிச்சிருக்கீங்களோ, நீங்க அந்த நபராகவே நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். பிறக்கும் டாக்டராக பண்ணீங்க, பர்சனல் டாக்டர் பண்ணீங்க, பொறுமை அட்வொகேட்டாக பண்ணீங்க, பர்சனல் அட்வொகேட்டாக பண்ணீங்க, பொறுமை இன்ஜினியராக பண்ணீங்க, பர்சனல் இன்ஜினியர் ஆனீங்க. அது அவங்க லிமிட்டுன்னு நின்றுவாங்க. அது மாதிரி அவங்க வாழ்க்கையை அதிலே வாழ்ந்து முடிச்சிடுவான். ஆனால் கிறிஸ்துக்குள் எவ்வளோ பேராலும் ஏதோ கூட்டு கூட்டு தான் வருது. அதெல்லாம் கேட்டால் கூட அந்த சத்தியம் உங்களுக்குள்ள போவாங்க. இதுதான் என் லைஃப், இதுதான் என் லைஃப் பண்ணுவான்னு முடிச்சிடுவாங்க. அவங்க மிகப்பெரிய கருத்தை செய்ய நோக்கம் திட்டம் இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் செஞ்சு மிஸ் லைஃப் முடிச்சுடுவாங்க. வாழ்க்கை அவங்க எதை கற்று அறிஞ்சிருக்காங்களோ அதே வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுடுவாங்க. அது வாழ்றது நல்லது, அது மற்ற பயன்படுத்துகிறது. அதோட மிகப்பெரிய காரணம் செய்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், அது திட்டத்தை உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அதிலும் சிறந்தவர்களை எடுத்துக்காட்டு தான் இந்த போதனை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுறைகளாக இருக்கிறது. பஞ்சவாசம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை இது சொன்ன உள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும். அப்படியா உள்ள அது தர்க்கனா உள்ளவே நடக்கிற ஒரு ஆர்குமெண்ட். அந்த பாசிட்டிவ் திங்கிங்க நெகட்டிவ் வரான்னு தள்ள வெளியே உள்ள ஏற்றுக்காரு. அது எப்படிங்க தேவன் செஞ்சுருவாரு? முட்டாள்தனமாக நீங்கள் சொல்லலாம். எதுவும் பண்ணாது பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு அப்படியே வெளியே ரிட்டர்ன் அனுப்புவோம். அவங்க உள்ள ஏற்றுக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிவின் அறிவிப்பு வருமா என்பது எல்லாம் வேற்றுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் எண்ணென்ற வார்த்தை இருக்காங்க கிறிஸ்துவுக்குள்படிய சிறைப்படுத்தலாம். எனக்கு என்ன ஒரு எண்ணம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தை நான் அரெஸ்ட் பண்ணுவேன். ஒரு நபராக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ என்னென்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரண்கிற வார்த்தையை விளக்குறதுக்கு எண்ணம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது.
அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தர்க்கங்கள் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுக்கெல்லாம் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகிற இங்கே அறிவுன்ற ஒரு வார்த்தை வருது. என்ன வருது? அறிவு. 2 அறிவு இருக்கு. ஒன்று ஹியூமன் நாலேஜ், இன்னொன்று ரெவலேஷன் நாலேஜ். ஒன்று மனிதனுடைய இயல்பான அறிவு, இன்னொன்று மனிதனுடைய இயல்பான அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு. மனிதனுடைய பகுத்தறிவுள்ள மிஞ்சின ஒரு அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு. இப்போ சொல்றாரு, இந்த இயல்பான அறிவில் உருவாகியிருக்கிற தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த காரியத்தை சோதரிக்க முடியாது இருக்கிற இந்த அறிவின் மூலமாக உருவாக்கப்பட்ட அரண்களை உடைக்கிறதுக்கு ஒரு தேவன் வச்சிருக்கிறாங்கனாக்கா, அவைகளால் நாங்கள் கர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வேற்றுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்படிய சிறைப்படத்தில் இருக்கிறோம். எப்படி போரில் நம்மளை அடிக்கலன்னா, நம்ம அவனை அடிக்கலன்னா அவன் நம்மளை அடிச்சிடுவானோ, அதே போல் ஒரு எண்ணத்தை நீங்கள் காலி பண்ணால் அந்த எண்ணம் உங்களை காலி பண்ணி உங்களை அரசு நினச்சி எந்த எண்ணம்னா ஃபஸ்ட்டு எண்ணமாக வரும். அது பாவமாக இருக்கட்டும், அது அவிசுவாசமாக இருக்கட்டும், அது அவநம்பிக்கையாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அது மாதிரி எண்ணம் வரும். இதெல்லாம் முடியாதவங்க நம்மளால அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாவே எண்ண மாதிரி வரும். அந்த எண்ணத்தை நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வளர விட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த எண்ணத்தை அடிச்சு காலி பண்ணுறது தான் தேவனுடைய வார்த்தைக்கு தானே ஒரு போர் ஆயுதம். இப்போ ஒரு எண்ணத்தில் இருக்குன்னு இருப்பாங்க லட்சியத்துக்கு முன்னாடி. ஒரு நாள் அதில் அதை வாழ்ந்துட்டு தான் அவங்களுக்கே தெரியாது. சபைக்கெல்லாம் வருவாங்க, சட்டத்தெல்லாம் கேட்பாங்க, வாழ்க்கை மாறல என்ன தெரியும், பல குழப்பத்தில் இருப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிற வேலையில் தேவன் அவங்க வாழ்க்கையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவங்க ஒத்துழைக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு வந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் வேலையாகுது, எனக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையாகுது, எனக்குள்ளே இருக்கிற இந்த தவறான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையாகுது, எனக்குள்ளே விசுவாசி கிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிர்பலமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுனாக்கா தேவன் மேல் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்கிறது புரிஞ்சதுக்கு டைம் எடுக்க முடியும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அவங்க சமையல் உட்கார புரிஞ்சுனாலும் அவங்க விட வேணாம். தச்சாலும் இப்படியாப்பட்ட பதவி தான் தூக்குராஷ்டிரம் மாதிரி இருக்கும். தாவித மாதிரி எப்போ ஆணையம் இருக்கும் உங்களுக்கு உட்காரணும். இதோட எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் தூக்கி ஓரம் கட்டி தான் ஃபர்ஸ்ட் நினைக்கும். இதான் என் லைஃப்பில் எல்லாவற்றையும் நான் சாதிப்பதற்கு எனக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, தேவனுடைய ஆதாரமாக இருக்கிறார். ஒரு அரணை உடைக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது. இன்னொரு அரணை உருவாக்கணும் ஒன்று சகரியா 9 வாசிங்க. சகரியா 9:12. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகள் ஏற்கனவே அரண்ல இருந்தாங்க. சிறைகள் அரண்கள் நம்பிக்கையுடைய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இயேசு சொந்த ரட்சகர் தேவனை ஏற்று பண்ணாங்க. தேவனுடைய பிள்ளையான நம்பிக்கை வந்துருச்சு. அவங்களுக்குள்ள செத்தா பரலவும் போன நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் பூமியில வாழ்க்கை கொஞ்சம் நாசமா இருக்கு. அவர் சொல்றாரு, நம்பிக்கையுள்ள சிறைகளை பொருளாதாரத்தில் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க, சரீர வியாதியில் அவங்க அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க, பல எதிர்மாறான சூழ்நிலைகள் அவங்க அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. அரண்னா தேவனே உங்களுக்கு அரணா இருக்கிறார். வேலனும் மரணம் எக்கேடகமும் ரட்சிக்குமானு பாடுறோம் இல்லையா? வேலனும் அரணும் எக்கேடகமும். உங்க தேவனே ஒரு மனுஷன் அரணம் நிற்கிறார். தேவன் தான் என்னுடைய ஆதாரம் என்ற அரண்ல வந்துக்கணும். என்னுடைய வருமானம் தான் ஆதாரம் என்னோட ஆஸ்திரேலியா வரமாட்டேன். அந்த அதிலே வாங்க முடிச்சோம். அந்த வரம்புக்குட்பட்ட வருமானத்தை வாழ்க்கை வெட்டி கடைசியாக எல்லாம் போனதுக்கு அறிவு பிரயோஜனம் தான் படும். இதை விட 100 மடங்கு நீ பெறக்கூடிய வழியை தேவன் வைத்திருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் எல்லா ஆசிரியத்தையும் வச்சிருக்கிறாரு. அதுக்கு வேலை தான் ஒரு ஆதாரம் அல்ல. வேலை என்பது அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு வழிதான வழியை, அதுதான் ஆதாரம் அல்ல. ஆதாரம் தேவன் தான். ஆதாரம் யார்? தேவன் தான். நம்முடைய பணத்தின் ஆதாரம், பொருளாதாரத்தின் ஆதாரம், செழிப்பின் ஆதாரம். ஏன்னா சிங்கிள் தரித்திரமாக இருக்கிறார். அதான் நீங்கள் செழிக்க போறீங்க. உழைப்பு நீங்கள் செழிக்க போறீங்க. தரித்திரமாக தான் நீங்கள் செழிக்க போறீங்க. உழைக்கிறது தப்புன்னு சொல்லவில்லை, உழைப்பை நம்புறது தப்புன்னு சொல்லலை. உழைப்பை சிலதெல்லாம் நம்பணும், சிலதெல்லாம் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். பணத்தை யூஸ் பண்ணிக்கணும். பணத்தை நம்பக்கூடாது. பணத்தை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். பணத்தை நம்ப கூடாது. மனிதர்களை நம்ப வேணும், மனிதர்களை யூஸ் பண்ணக்கூடாது. மனிதர்களை நம்பணும், அவன் யூஸ் பண்ணிக்கூடாது. சிலதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சிலதெல்லாம் நம்பணும். பணத்துக்கு மேலே நம்பிக்கையாக இருந்தால் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? என்ன பண்ணோம், அது தனியாக ரெக்கம் முளைக்குமா? இன்னொருத்தருடைய நீங்கள் சரியான ஆள் கிடையாது, நான் இருக்க வேண்டிய ஆள் வேற சொல்லிட்டு இருப்பேன். அது தனியாக ரெக்கமெண்டேஷன் வேற ஆள் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்பக்கூடாது. ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். அது
ரக்கையை முடிச்சுட்டு போய் இன்னொருத்தர் போவாங்க. வேலையை நம்பணும் அப்படி தான் இருப்பான், பணத்தை நம்பணும் அப்படி தான் இருப்பான். நீங்கள் வேலையை நம்பி இருந்து பாருலாம், உன்னோட அடிமுட்டெல்லாம் இருக்கிறவங்க அது நல்ல உயர்வு கிடைச்சிருக்கும். நீங்கள் மட்டம் தட்டுப்பட்டு போட்டு இருப்பீங்க. ஏன் நீங்கள் அதை நம்பினே இருப்பீங்க. நீ எல்லாத்தையும் திறமைசாலியாக இருப்பீங்க, நீங்கள் உயர மாட்டீங்க. ஒன்றாவது மனுஷன் டாப்ல வந்துட்டு இருப்பான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நம்பிக்கை ஃபுல்லாக அது மாதிரி இருக்குது, தேவன் மேலே இல்லை. தேவன் என்ன பண்ணா, நீ தேவனே உடைய ஆதாரமாக இருக்கும். பெலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரை பாடும். தேவன் ஒரு மனுஷனுக்கு அவனா இருக்கிறார். அந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு அவர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆயத்துக்கு சொல்ல 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 கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்க. உங்க எதிராக நாளெல்லாம் ஒண்ணு இந்த அரணுக்குள்ள நீங்க வரணுன்ற அந்த அரண்லேருந்து வெளியே வந்து தேவனும் உங்களை அரணாக்கும் எதுவும் உங்களை டச் பண்ண முடியாது. நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள வரவே வராது. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தான் உள்ள, தேவன் அறிய மட்டும் தான் உள்ள அனுப்புவான். விசுவாசம் மட்டும் தான் உள்ள அனுப்புவான். அவிசுவாசம் வெளியே தருவார். எது தேவன் உங்களை அரணா இருக்கும் போது. மற்றபடி நீங்கள் வேலை அரண்கள்லாம் ஏற்கனவே தேவன் வார்த்தை கேட்டு வரது முடிச்சு இருக்கும். சிலருக்கு வந்து அப்படியே வேலை ஒரு அரணா இருக்கும். சிலருக்கு வந்து அந்த மாத சம்பளம் வர 5 வருஷம் குடும்பத்தையும் ஓட்டணுன்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு வியாதின்ற அரண்கள் மாறிட்டு இருப்பான். சில பொருளாதார தட்டுப்பாடு அரண்கள் மாறிட்டு இருப்பாங்க. சிலருக்கு பல பிரச்சனைகள் அரண்களாக இருக்கும். அப்போ என்ன பண்ண அந்த அரண்கள்லாம் உடச்சி காலி பண்ணி இன்னும் அரண் உனக்குள்ள உருவாக்கி தேவனுடைய அரண், தேவனுடைய இதான் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு நீங்கள் அப்படியே மனம் திரும்புங்க. ஏன்னா நான் இந்த லெவலில் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை இருக்கிற லெவலில் காட்டுறது, நான் போக வேண்டிய இடத்தை எனக்கு காட்டுது. என் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாய். அப்ப நம்பிக்கையுடைய சிறைகளை அதற்கு திரும்புங்கள், ரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். எப்போது இன்றைக்குன்றது என்னை கொஞ்சம் விளங்கி அதை நீ மறந்து முடியும். அங்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆசை.